மனைவி இறந்தபோது தான் வந்து அவர் வந்து தனிமையை உணர்ந்தார். இப்போ இவருடைய சொத்து மதிப்பெல்லாம் எவ்வளோ சார் இருக்கும்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏதாவது துண்டு அவர் போட்டிருக்காருல, துண்டு கட்டியிருக்க வேட்டி அதெல்லாம் இருக்கும். கட்சியிலேருந்து பணம் அதெல்லாம் ஒன்று, அதெல்லாம் கட்சி கொடுத்த பணத்தெல்லாம் அப்பப்போ கொடுத்துட்டார். ரிட்டர்ன் அப்போவே ரிட்டர்ன். முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு அப்பவே கொடுத்துட்டாரு. உடன் பிறந்தவங்க, அம்மா அப்பா உடன் பிறந்தவங்க காலமானா எப்படி ஒரு இறுக்கம் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு இறுக்கம் வந்து இயல்பாக வருது பாருங்க. அது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எவ்வளோ அரசியல் கட்சி தலைவர்கள் கூட இறக்குறாங்க. அது ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த மாதிரி வருது. அது எம்ஜிஆர் இறந்தபோது அந்த ஒரு இறுக்கம் வந்துச்சு. ஜெயலலிதா இருந்தபோது கூட கொஞ்சம் ஒரு தாக்கம் இருந்துச்சு. இப்போ வந்து தொடர் நல்லக்கண்ணு ஐயா அவர் இறங்கும்போது நம்ம உண்மையிலே வந்து ஒரு ரொம்ப இறுக்கி பிடிச்ச மாதிரி. மார்ச் 1ஆம் தேதி காஞ்சிபுரம் பரந்தூர் வீனஸ் அரங்கத்தில் மாலை 3 மணிக்கு அனைத்து வேளாளர் முதலியார் பிள்ளைமார் ஒற்றுமையை வலியுறுத்தி நடைபெறும் தமிழக நீதிச் சங்கத்தின் முதல் மாநில மாநாடு. அழைக்கிறார் நிறுவன தலைவர் காஞ்சி தமிழன் டாக்டர் என் கார்த்திகேயன். அனைவரும் அலைக்கடலென திரண்டு வாரி வாரி. என்ன சொன்னா, கட்சி தொடங்கின அந்த காலகட்டத்தில் போய் தான் இவர் கேட்டிருக்கிறாரு. அப்போ 16 வயசு, 2 வருஷம் கழிச்சு வைப்பா, 18 வயசு ஆனால் தான் சேர்த்துக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து கட்சி தொடங்கிறதுக்கு 16 வயசுனா நீங்கள் கணக்கு போட்டுங்களேன். கிட்டத்தட்ட நாடு சுதந்திரம் அடையத்துக்கு முன்னாடியிலிருந்து அவர் வந்து கட்சியில் இருக்கிறார். பகைசால் தமிழ் விருதுன்னு சொல்லிட்டு 2022 கொடுத்தாங்க. அது 10 லட்ச ரூபா தொகை கொடுத்தாங்க. அந்த தொகையை ரிட்டர்ன் பண்ணுறாருன்னு சொன்னாங்க. ரிட்டர்னா வந்து முதலமைச்சருடைய நிவாரண நிதிக்கே அவர் வந்து கொடுத்துறாரு. எந்த தொகை என்ன கொடுத்தாலும் அது வந்து மக்களுக்கே போயிடும். 2015 மிகப்பெரிய வெள்ளம் அவர் வீடை சுற்றி தண்ணி நிற்குது. அப்போ படகு அனுப்புகிறாங்க அவருக்கு மீட்கிறதுக்காக. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, எல்லாரையும் அவங்களெல்லாம் வந்து மீட்டுட்டு நீங்கள் வாங்க, மக்களை தான் நீங்கள் மீட்டுட்டு என்கிட்ட வாங்கன்னு சொல்லியிருக்காரு. அது அந்த மாதிரி யாராவது சொல்லுவாங்களா? பேசிக்காக வந்து ஒரு கம்யூனிஸ்ட்னு நம்ம சொல்லிக்கிறதுல வந்து பெருமை தான். ஆனால் பல முறை நான் பேசும்போதே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். நான் என்ன ஒரிஜினல் கம்யூனிஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை நான் போகிற கேட்டேன்னா, நான் வந்து நல்ல கண்ணு கம்யூனிஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவேன். ரியல் ஒன்றியர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மூத்த பத்திரிகையாளரான திரு சேகுவார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழ். தோழர் நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் வந்து காலம் ஆயிருக்காங்க. என்ன நடந்தது, அதை பற்றின விஷயங்கள் பகிர்ந்துக்கங்க சார். போராளின்னு சொல்கிறதா, புரட்சியாளர்னு சொல்கிறதா, யாரோ ஒரு நெருங்கிய ஒரு உறவுன்னு கூட சொல்ல முடியாது. சகோதரர், உடன் பிறந்தவங்க, அம்மா அப்பா உடன் பிறந்தவங்க, அந்த மாதிரி மனைவி பிள்ளைகள் காலமானால் எப்படி ஒரு இறுக்கம் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு இறுக்கம் வந்து இயல்பாக வருது பாருங்கள். இயல்பாக வருது. இப்போ நான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது நேற்று முந்தினெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவான நியூஸ்கள் தான் வந்துட்டு இருந்துச்சு. இல்லை வந்துருவாருங்கிற மாதிரி. ஆமாம், ஏன் காலையோட சொன்னாங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தவறான ஃபேஸ்புக்கில் படிக்கும்போது ஒரு தோழர் போட்டிருந்தார், அதை எனக்கு டேக் பண்ணியிருந்தார். அது படிக்கும்போது என்னன்னா, ஏங்க இப்படிலாம் தேவையில்லாமல் வதந்தியெல்லாம் கிளப்பிட்டு இருக்கீங்க. நேற்று நைட்லேருந்தே அந்த வதந்தி. மன்சூர் அலிகான் போயிட்டு வந்த பிறகு அவருடைய இழப்பு அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை போட்டார். இவங்களாம் தெரியும்ல, வாய் வந்து சில பேருக்கு வந்து இழப்புன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். டக்குன்னு எனக்கு இது ஆயிடுச்சு. எனக்கு என்னன்னா, இவர் இழப்புன்னு சொல்கிறாருன்னு, இழக்கக்கூடாதுன்னு சொல்லணும். அவருடைய இழப்புன்னு ஒரு வார்த்தை மன்சூர் அலிகான் போட்டார். அவர் பேசும்போது என்ன, அவர் கண்கலங்கி பேசும்போது பார்த்தீங்கன்னா அப்போது உயிரோடு இருக்கிறாரு அப்படின்றது அதுக்கப்புறம் அவருடைய வார்த்தைகள் நமக்கு தெரிய வந்துச்சு. ஆனாலும் அவருடைய இழப்புன்னு ஒரு வார்த்தை அங்கே போடும்போது பொதுவாக இறந்தவங்களுக்கு தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது அப்போவே கொஞ்சம் இதுவாகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம தோழர்கள்லாம் வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் நிறைய லிங்க்கில் நம்ம வந்து பத்திரிகைகளுடைய அந்த செய்திகள்லாம் படிக்கும்போது என்ன வந்து தேடி வந்துடுவார், இப்போதைக்கு வந்து பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் வந்து வழக்கமாக இருக்கிற ட்ரீட்மெண்ட் மாதிரி தான் அப்படி தான் வந்து செய்திகள் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் யாரும் பார்க்கறதுக்கு அனுமதி இல்லை. ஒருத்தர் 2 பேர் மட்டும்தான் அனுமதிக்கிறாங்க. ரொம்ப கட்டாயப்படுத்தினா தான் போக முடியுன்ற சூழ்நிலை தான் நம்ம இருந்தோம். ஆனால் வந்து ஸ்டெப் டவுன்றது மட்டும் எல்லாருக்கும் தேவை. இருக்க வந்து இறங்கிட்டு இருக்கு அப்படின்றது மட்டும் சொன்னாங்க. இப்போ நான் வரும்போது திடீர்னு ஒரு ஃபோன் வந்துச்சு. அப்போது சொன்னாங்க இந்த மாதிரி வந்து இறந்துட்ட காலமாயிட்டு. அது கேட்ட உடனே தான் நமக்கு இந்த உணர்வு வருது. நம்ம வீட்டில் அப்பாவோ அம்மாவோ அண்ணன் தம்பி அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து இழப்பு ஏற்பட்டால் எப்படி ஒரு ஃபீல் வருமோ அந்த இதுதான் இறுக்கமாச்சு டக்கு மனசு நமக்கு. அது நார்மலாக வந்து பார்த்தா இதுக்கு முன்னாடி எவ்வளோ அரசியல் கட்சி தலைவர்கள் கூட இறக்குறாங்க. அது ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த மாதிரி வருது. அது எம்ஜிஆர் இறந்தபோது அந்த ஒரு இறுக்கம் வந்துச்சு. அதே மாதிரி கலைஞர் இறந்தபோதும் ஒரு இறுக்கம் வந்துச்சு. இப்போது வந்து ஜெயலலிதா இருந்தபோது கூட கொஞ்சம் ஒரு தாக்கம் இருந்துச்சு. பெரிய அளவில்னா கூட ஒரு தாக்கமாக இருந்துச்சு. இப்போ வந்து தொடர் நல்லக்கண்ணு ஐயா அவர் இறங்கும்போது நம்ம உண்மையிலே வந்து ஒரு ரொம்ப இறுக்கி பிடிச்ச மாதிரி
ஒரு ஒரு மனசு எதுவும் ஒரு இனம் புரியாத ஒரு பெயின் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கா இல்லையா? உங்களுக்கு இருக்கான்னு தெரியல, எனக்கு அது மாதிரி இருக்கு. ஒரு இனம் புரியாத ஒரு ஃபீல் வந்து, ஏன்னா அவருடைய கடந்த கால வாழ்க்கையெல்லாம் பெரும்பாலும் நம்ம வந்து நிறைய படிச்சிருக்கிறோம், நமக்கு நிறைய தெரியும். பேசிக்காக வந்து ஒரு கம்யூனிஸ்ட்னு நம்ம சொல்லிக்கிறதுல வந்து பெருமை தான். ஆனால் பல முறை நான் பேசும்போதே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், நான் தான் ஒரிஜினல் கம்யூனிஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை நான் போகிற கேட்டேன்னா நான் வந்து நல்ல கண்ணு கம்யூனிஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவேன். பரவாயில்ல, நான் பொதுவாக எங்கே பேசுவோம் சொல்லுங்க கேட்டேன்னா நீங்கள் கம்யூனிஸ்டான்னு கேட்பாங்க. நம்மளோட செயல்பாடுகளை குறித்து பார்த்து நம்ம புரிஞ்சுக்கிட்டவங்க என்ன கேட்பாங்க கேட்டால், சார் நீங்கள் கம்யூனிஸ்டா அப்படின்னு கேட்பாங்க. கம்யூனிஸ்ட் தாங்க, ஆனால் நான் நல்ல கண்ணு கம்யூனிஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவேன். சரி, இப்போ இவரோட உடல்நிலைக்கு என்ன சார் பிரச்சனை? இல்லை, இது வயது 30 தானேம்மா. எப்படி இருந்தாலும் 100 இயர்ஸ் வந்து கட்சி தொடங்கினதுலேருந்து ஒரே கட்சியில் இருக்கிறார். என்ன சொன்னால் கட்சி தொடங்கின அந்த காலகட்டத்தில் போய் தான் இவர் கேட்டிருக்கிறாரு. அப்போ 16 வயசு, கட்சி தொடங்கின காலத்தில் போய் கேட்டிருக்காரு. 2 வருஷம் கழிச்சு வைப்பா, 18 வயசு ஆனால் தான் சேர்த்துக்க முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ வந்துட்டார். 1925 வந்து அவருடைய பிறந்தது. அப்போ வந்து கட்சி தொடங்கிறதுக்கு 16 வயசு தான் நீங்கள் கணக்கு போட்டுங்களேன். அப்போது கிட்டத்தட்ட நாடு சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடியிலேருந்து அவர் வந்து கட்சியில் இருக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது 25னா இங்கே பாருங்கள், 1925 2026 101 வயது 30 தானா. அதனால் வந்து இவ்வளோ காலம் இருந்ததே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போராளின்றதுனால தான் இவ்வளோ காலம் இருந்திருப்பார் நான் நினைக்கிறேன். ஒன்று, அதாவது அவர் மனைவி இறந்த உடனே சொல்கிறாங்களே நிறைய பேர் வந்து ஸ்டெப் டவுன். அவர் எப்போ வந்து மனைவி இறந்தபோது தான் வந்து அவர் வந்து தனிமையை உணர்ந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவருடைய சொத்து மதிப்பெல்லாம் எவ்வளோ சார் இருக்கும்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏதாவது துண்டு அவர் போட்டிருக்காருல, துண்டு கட்டியிருக்க வேட்டி அதுதான் இருக்கும். இல்லை கட்சியிலேருந்து பணம் அதெல்லாம் ஒன்று, அதெல்லாம் கட்சி கொடுத்த பணத்தெல்லாம் அப்பப்போ கொடுத்துட்டாரு. ரிட்டர்ன் அப்போவே ரிட்டர்ன். முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு அப்போவே கொடுத்துட்டாரு. இப்போ 2021 தகைசால் தமிழ் விருதுன்னு சொல்லிட்டு 2022 கொடுத்தாங்க. அது 10 லட்ச ரூபா தொகை கொடுத்தாங்க. அந்த தொகையை ரிட்டர்ன் பண்ணிட்டாருன்னு சொன்னாங்க. ரிட்டர்னா அப்படி முதலமைச்சருடைய நிவாரண நிதிக்கே அது வந்து கொடுத்துட்டாரு. ஸோ கட்சி 1 கோடி ரூபாய் கொடுத்ததா ஒரு சார், அதுதான் சொல்கிறேன். என்ன தொகை கொடுத்தாலும் அவர்கிட்ட இருக்கிற ஒரே அதனால தான் நல்ல கண்ணு. எந்த தொகை என்ன கொடுத்தாலும் அது வந்து மக்களுக்கே போயிடும். அதோட ஒரு விஷயம் சொல்கிறேங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா கூட கிடையாது அவரை பொறுத்த வரைக்கும். உயிர் போகக்கூடிய ஒரு விஷயம், அது சொல்கிறேன். 2015 மிகப்பெரிய வெள்ளம் அவர் வீடை சுற்றி தண்ணி நிற்குது. அப்போ படகு அனுப்புகிறாங்க அவரை மீட்கிறதுக்காக. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, எல்லாரையும் அவங்களெல்லாம் வந்து மீட்டுட்டு நீங்கள் வாங்க, மக்களெல்லாம் நீங்கள் மீட்டுட்டு என்கிட்ட வாங்கன்னு சொல்லியிருக்காரு. அது அந்த மாதிரி யாராவது சொல்லுவாங்களா? மற்றெல்லாம் பண்ணுங்க, அதையும் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து முதல்ல அவங்க வந்துடுவாங்க. ஆனால் என்ன, நான் இங்கே தான் இருப்பேன், நீங்கள் வந்து முதல்ல மக்களை காப்பாற்றிட்டு என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அது மாதிரி உண்மையிலேயே பாராட்ட வேண்டியது. இதெல்லாம் வந்து பாராட்டுறதுலாம் நம்ம ஒரு ஆள் கிடையாது. இதெல்லாம் வந்து நம்ம நினைவு கூறணும். இப்படிலாம் வந்து ஒரு அப்பட்டமான 2 இருக்குது தமிழ். பொதுநலம், அப்பட்டமான பொதுநலம்னு இருக்குது. பொதுநலம்ன்றது நமக்கு தேவையானதை வச்சுட்டு மற்றவங்களுக்கு செய்கிறது பொதுநலம். ஆனால் நமக்கு கூட இல்லைனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அடுத்தவங்களுக்கு செய்கிறது அப்பட்டமான பொதுநலம். கம்யூனிஸ்டுகளுடைய பொதுநலத்துக்கும் மற்ற பிரிவினுடைய அந்த பொதுநலத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. மற்றவங்களுடைய பொதுநலம் எப்படிங்க, மற்ற கட்சிகள் மற்ற கம்யூனிஸ்ட் அல்லாதவர்களுடைய பொதுநலம் என்னன்னா, அவங்க தனக்கு தேவையானதை வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் கம்யூனிஸ்டுகள் மட்டும் என்ன சொன்னால், தனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக மக்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதுதான் சரியான ஒரு புரிதலாக இருக்கும். பொதுநலம்னா என்ன, அப்பட்டமான பொதுநலம்னா என்னன்றது. சரி, ஏன் எலெக்ஷனில் வந்து அவர் வெற்றி பெற முடியாமல் அந்த ஓட்டு அரசியலில் தோத்ததுக்கு என்ன காரணம்? அப்படி இல்லை, தோத்ததுன்னா இங்கே வந்து தான் சொல்கிறேன்ல, முதல்ல வந்து கொள்கை. இந்த இடத்துல தான் நீங்கள் ஒன்று நினச்சா, கொள்கை இல்லாத அரசியல் வந்து நிற்காது. ஆனால் அந்த கொள்கைன்றது வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கொள்கைன்னா உங்களுக்கு தெரியும், மண்ணுக்கேற்ற அரசியல் பண்ணணும். இங்கே எப்படி அரசியல் இருக்கணும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாதி அரசியல் பண்ணால் தான் இங்கே தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியும். அதை தாண்டி உங்களுக்கு தெரியும், மற்ற அரசியல் நம்ம பேசணும்னா ஒரு குறிப்பிட்ட இதுக்கிட்டனா பணத்தை வச்சுக்கிட்டு ஓட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓட்டுக்கும் இலவசத்துக்கும் ஒரு படி அரிசி 1 ரூபாய்க்கு கொடுத்த அந்த காலம், இலவசத்தை நம்பியே ஓடிட்டுருக்கிற அரசியலிங்க. இலவசம், அதை தாண்டி சாதி, இப்படியான அரசியல் இருக்குது. இந்த இடத்துல வந்து கம்யூனிசம் வந்து ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். கம்யூனிஸ்ட்டுகள் அடிப்படையிலே மக்கள் அப்படி இருக்கிறாங்க. நான் தான், அதாவது கார்ல் மார்க்ஸ் சொன்ன வார்த்தையை நான் சொல்கிறேன், நீங்கள் தேடி பார்த்து எடுத்துங்க. கார்ல் மார்க்ஸ் சொன்ன வார்த்தை, ஏன் வந்து இந்தியாவில் வந்து கம்யூனிசம் வளரல, ஏன் வந்து இந்தியாவில் வந்து எந்த ஒரு தொழில் புரட்சி ஏற்படலை, தொழிலாளர் புரட்சி ஏன் ஏற்படலை, தொழிலாளர் புரட்சியாக ஏற்படலை, ஏன் கம்யூனிசம் வந்து இந்தியாவில் ஜெயிக்கலாம்னு சொல்லி கேட்டதுக்கு மார்க்ஸ் சொன்ன பதில் என்னென்னா, இந்திய மக்கள்கிட்ட வந்து புரட்சி ஏற்படாது. அது காரணம் கேட்டிங்கன்னா, ஆடு மாடுகள் தெய்வமாக வணங்குறவங்க,
ஆடு மாடுகளை தெய்வமாக வணங்குவாங்க. அதையே வந்து பார்த்திங்கன்னா வந்து வெட்டி கூறு போட்டு மசாலா தடவி சாப்பிட்றவங்க. அதனால் வந்து அங்கே ஒரு இதில் என்ன புரியுது உங்களுக்கு, ஒரு நிலையான ஒரு மனநிலை. ஆமாம், இங்கே ஒரு பக்கம் ஒரு குறிப்பிட்ட மக்கள் ஆடு மாடுகளை வந்து தெய்வமாக வணங்குறாங்க, இன்னொரு மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பசிக்காக வந்து பார்த்திங்கன்னா வெட்டி மசாலா தடவி சாப்பிட்றான். அப்போ அந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு பன்முகத்தன்மையோடு இருக்கிறாங்க. அதை நம்ம பெருமையாக சொல்கிறோன்றது வேறு விஷயம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு என்ன சொன்ன ஒரு சித்தாந்தத்தை கொண்டு போய் அவங்ககிட்ட திணிக்க முடியாது, அவங்ககிட்ட வந்து கற்பிக்க முடியாது. ஏன்னா அவன் மாறுபட்டு இருக்கான். மக்களே வந்து பார்த்தா இங்கே 200 கிலோமீட்டருக்கு ஒரு கலாச்சாரம் இருக்குது இந்தியாவில். கொஞ்சம் அப்படி போங்க, திண்டிவனம் போங்க, திண்டிவனத்துலேருந்து அப்படியே கடலூர் போங்க, கடலூர் தாண்டி அப்படியே கொஞ்சம் பாண்டிச்சேரி போங்க, அங்கேயும் தமிழ் தான் பேசுகிறாங்க. அங்கே எப்படி கல்ச்சர் இருக்குன்னு பாருங்கள். இன்னமும் ஃப்ரெஞ்சு கல்ச்சரில் இருக்கிறான் பாண்டிச்சேரியில். இது சொன்னால் சண்டைக்கு வருவானுங்க யாராவது பாண்டிச்சேரிக்காரன் தான். உண்மை இது. அப்போது இங்கே 200 கிலோமீட்டருக்கு ஒரு கல்ச்சர் இருக்குது. அப்படியே இப்படி தாண்டி போங்க, வேலூர் திருப்பத்தூர் அப்படி தாண்டி பார்த்தீங்கன்னா அப்படி பெங்களூர் போயிடுங்க, இது அங்கே கல்ச்சர் வேறு. ஸோ இதுதான் நான் இங்கே சொல்ல, அங்கே மொழியே வேறு. என்ன சொல்லப்போனால் அப்படி இருக்கும்போது இங்கே வந்து இந்தியாவில் வந்து கம்யூனிசம் வந்து எடுபடாது. இது மார்க்ஸ் சொன்ன வார்த்தை. ஸோ அதனால் இப்போ நீங்கள் சொல்லலாம் என்னன்னு கேட்டால், அப்படின்னா இப்போ இவ்வளோ நாள் கட்சி நடத்தினாங்களே கேட்டால் அதை தான் நான் சொல்கிறேன். ஏன் ஒரு குறிப்பிட்ட ஒரு குழுவினர்கிட்ட தான் ரீச் ஆக முடியுது. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மற்ற நல்ல கண்கள் வரல. ஒரு நல்ல கண்ணால் என்ன செய்ய முடியும் நீங்கள் சொல்லுங்கள். கம்யூனிஸ்ட்டுகள் எல்லாமே பொதுவாக சொல்கிறேன், நான் யாரும் குறைச்சி மதிப்பேன்னு சொல்லலை. இந்த கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல கண்ணு ஒரிஜினல் கம்யூனிஸ்ட்டு. அதில் இருக்கிற பல வந்து இன்னும் கூட நல்ல கண்ணு மாதிரி இன்னும் பல கம்யூனிஸ்ட்கள் இருக்கிறாங்க. நான் எல்லா தோழர்களையும் நான் சொல்லவே இல்லை. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதாயப்படுத்திக்கிற நம்ம ஒரு சங்கரையா ஒரு நல்ல கண்ணு வந்தால் மட்டும் போதாதுங்க, இன்னும் பலர் இருக்கிறாங்க. ஸோ இப்போ திராவிட கட்சிகளோட வந்து பார்த்திங்கன்னா தேர்தலுக்கான வந்து அந்த பணம் வாங்குகிற அந்த போக்கு வந்து கையில் எடுத்துட்டாங்க. இந்த இடத்துல அதை நான் சொல்லணும், கொச்சப்படுத்தணுன்றது நோக்கம் கிடையாது. நல்ல கண்ணாயா வந்து நம்ம உயர்ந்த இடத்துல வச்சுருக்கோம், ரொம்ப மேலானவர், அவருக்கு மாற்று கிடையாது. கம்யூனிஸ்ட் கட்சியில் ஏன் இன்னும் சொல்ல இந்த தமிழ்நாடு அரசியல்லே ஒரு மாற்று கிடையாது அவருக்கு. இன்றைக்கி வந்து அவருடைய இலக்கு வேறு. ஆனால் அந்த கம்யூனிஸ்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்ணையும் அவர்களையும் நம்ம வந்து தோக்கடிச்சோமே. காமராஜர் தோக்கடிச்சது தமிழ்நாடு, இதே நல்ல கண்ணையாக தோக்கடிச்சாங்க. எப்படி தோக்கடிச்சாங்க? திமுக பிஜேபியோட அலையன்ஸ் போடுது. இவர் சட்டமன்ற உறுப்பினரோ பாராளுமன்ற உறுப்பினரோ ஆகலை. 1999 அப்போ வந்து வாஜ்பாய் கவர்மெண்ட், ரைட் பர்சன் இந்த ராங் பார்ட்டி. அப்போ கலைஞர் அந்த வார்த்தையை சொல்லிட்டு கூட்டணி வைக்கும்போது கம்யூனிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் நிற்கிறார். அப்போ வந்து ஏடிஎம்கோட சேர்ந்து காங்கிரஸ் கூட்டணியில் இருக்குது. அப்போது வந்து ஜெயலலிதா தலைமையில். அப்போ 99 இவர் வந்து எலெக்ஷன் நிற்கிறாரு. அப்போ என்ன வந்து விட்டுட்டாங்களா? இல்லை. அப்போ பிஜேபி இன்றைக்கி சிபிஆர் இருக்கிறார்ல வைஸ் பிரசிடெண்ட், அவர் தான் வந்து கண்டெஸ்ட் பண்ணுறாரு. அவர் ஜெயிச்சார், நல்ல கண்ணையாக தோத்தார் 50,000 வாக்கு வித்தியாசத்தில். ஸோ இதுதான் இப்போ புரியுதுங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இப்போ நீங்கள் கேட்பீங்க, இன்றைக்கி வந்து இவங்க கூட்டணி வச்சுருக்கிறாங்க, டிஎம்கோட அலைன்ஸில் இருக்கிறாங்க, எல்லாம் ரைட் தான். ஆனால் இந்த நல்ல கண்ணு ஐயாவையும் தோற்கடித்தார்கள். காமராஜரை எப்படி தோற்கடித்தார்கள்? அதே திமுக தான். காமராஜரை எந்த திமுக தோற்கடிச்சதோ அதே திமுக தான் நல்ல கண்ணையாவும் தோற்கடிச்சாங்க. ஓகே, இப்போ திமுக கூட்டணியில கம்யூனிஸ்ட் வந்து இருக்காங்க. இந்த தேர்தல் நேரத்தில் நல்ல கண்ணையா அவர்கள் இறந்திருக்காங்க. ஏதாவது அது இல்லை, அது இது ஒரு வகையில் சிறப்புன்னு நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து ஒருவேளை இவருடைய மரணம் நிகழ்ந்திருந்தால் ஏற்பாடுகள் வந்து எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு சொல்ல முடியாது. விஜயகாந்த் அவர்கள் இறந்தபோது எப்படி வந்து முதலமைச்சர் வந்து ரொம்ப கண்ணும் கருத்துமாக எடுத்து அவர் முன்னிருந்து எல்லாமே சிறப்பாக வந்து அவருடைய இறுதி ஊர்வலமாக இருக்கட்டும், எல்லா ஏற்பாடும் வந்து நல்லா சிறப்பாக செஞ்சாங்க. அந்த மாதிரி அது அரசு மரியாதை. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையில் வந்து நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கணும். இப்போ கலைஞருடைய மரணம் ஏற்பட்ட போது இழுபறியாக இருந்துச்சு. இவங்க அனுமதி கிடைக்குமா கிடைக்காதான்னு நீதிமன்றத்தை போய் போராட்டம் பண்ணி அதை பண்ணி அதுக்கப்புறம் தான் எடப்பாடி அரசு வந்து அதை வந்து இது பண்ணாங்க, கோர்ட் ஆர்டர் வாங்குற நிலைமைக்கு உருவாக்குனாங்கல்ல. அது அதிமுக அரசு பண்ணுச்சு. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கூட்டணியில் இருக்கிறாங்க ஒன்று. அதே சமயத்தில் கூட்டணியிலே இல்லைனாலும் கூட வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து இதை சிரத்தை எடுத்து வந்து பண்ணுவார், அது உண்மை. ஓகே ஓகே. ஸோ முக்கியமான சில மரணங்கள் நடக்கும்போது அந்த குறிப்பிட்ட வந்து இப்போ எம்ஜிஆர் இருந்தபோது யாருடைய ஆட்சி இருந்து? அதிமுக ஆட்சியே இருந்தது. அப்போ இதே ஆரம் இறப்பெல்லாம் தலையில் துண்டு கட்டிக்கிட்டு இறங்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லா அமைச்சரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஈமச்சடங்கு பண்ணும்போது முன்னிருந்து பண்ணாங்க. அது மாதிரி தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி ஜெயலலிதா அவர் இறந்தபோது பார்த்திங்கன்னா அவங்க ஆட்சி இருக்குது. இப்போ கம்யூனிஸ்ட் ஆட்சி இருக்கா? இல்லை. ஆனால் கூட்டணி ஆட்சி இருக்குது. கூட்டணி ஆட்சியே இல்லைனாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து மு க ஸ்டாலின் வந்து பெருந்தன்மையானவர். மிக சிறப்பாக வந்து இந்த இறுதி அஞ்சலி வந்து அந்த இறுதி ஊர்வலமாக இருக்கட்டும், அனைத்து அந்த அடக்கம் செய்யக்கூடிய அனைத்து நிகழ்ச்சியும் வந்து பார்த்திங்கன்னா சிரத்தை எடுத்து பண்ணுவாங்க, நல்லா செய்வாங்க உண்மையிலேயே.
பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார்.